கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை இன்றைய பொழுது தேவன் கொடுக்கிற வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாய் ஒரு சிறிய ஜெபம் பண்ணிக்கலாம். நல்ல பிதாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிற ராஜா. நிந்திக்கிறவர்களின் நிந்தையையும் தன்மேல ஏற்றுக்கொள்கிற தேவனே, பொறுமையும் ஆறுதலையும் எங்களுக்கு தர வல்லமை உள்ள தெய்வமே, ஏக சிந்தை உள்ளவர்களாகவும் ஒருமனப்பாடு உள்ளவர்களாகவும் எங்களை உருவாக்க அனுக்கிரகம் பண்ணுகிற தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் எங்கள் இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுக்கிற கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் அதன்படி நடக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை கழுவி சுத்திகரிக்க தேவன் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தவே எங்களுடைய வாழ்க்கையில அதிக நேரத்தை நாங்கள் செலவிட உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவ பிள்ளைகளை இந்திய பிள்ளை தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, இப்ப கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை எப்படி நினைக்கிறோமோ அதே போலயே இன்னொருத்தரும், அதாவது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்கள நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறதுக்கு உபதேசங்களை சொல்லலாம். இல்ல நம்மளோட வாழ்க்கை முறையில இருக்கிற செய்கைகளும் கிரியைகளும் அவங்கள என்ன பண்ணலாம், தேவனை நோக்கி பார்க்க வைக்கலாம். ஸோ அதனால நம்ம புறஜாதியார் இடத்துல தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்வதை பார்க்க நம்ம நடந்துக்கிற விஷயம் என்னவாகும், அவங்க பாரு தேவனை ஏற்றுக்கிட்டதுனாலையும் ஏசப்பாவை கும்புறதுனாலையும் தான் அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் இருதயத்துல மாற்றத்துக்கு உண்டு பண்ற வல்லமை தேவனால மட்டும்தான் முடியும், மனுஷனால முடியாது. நீங்க தேவனுடைய சாயலா ஏசப்பாவோட குணமுள்ளவர்களா ஏசப்பாவோட பிள்ளையா மாறும்போதுதான் இந்த மாற்றம் நடக்கும். இதை நம்ம செய்வோமா? இதை செய்யணுங்கிறதுக்கு தான் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல ஏசப்பா எப்படி நம்மளை ஏத்துக்கிட்டாரோ அதே போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு தேவன் நமக்கு இன்னைக்கு கட்டளை கொடுக்குறாரு. நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தேவனும் நம்மளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வல்லமுள்ளவரா இருக்காரு. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை உங்க இருதயத்தில் எழுதி வைங்க. இது உங்களுக்கு சொந்தமாகட்டும். நீங்களும் ஜெபம் பண்ணும்போது ரோமர் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எனக்கு சொந்தமாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. அது மாத்திரம் இல்ல, சில வார்த்தைகளையும் நம்மளோட இருதயத்துல பதிய வைக்கிறாரு, அதையும் நாம கேட்போம். நம்ம தேவன் நம்மளை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்களேன். கண்மணி போல நம்மளை காத்து வச்சிருக்கிறாரு. அதே போல திராட்சை கொடிகளை போல மாங்கனிகளை போல நம்மளை இன்னும் கனி தர மரமா பாதுகாப்பா வச்சு வளர்க்குறாரு. இதுக்கான நோக்கம் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளணுங்கிற நோக்கம் தானே ஒழிஞ்சு வேற என்ன? தேவஜனமே, நம்ம முதலாவது அவருக்கு கீழ்ப்படியணும். தேவஜனமே, நம்ம முதலாவது பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைச்சிருக்கமான்னு நம்மளை நாமளே நிதானிக்கணும். திரும்ப நம்ம அது மாதிரி பிறக்கலைன்னா இந்த ராத்திரி வேலை நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆண்டவரே, நான் இது வரைக்கும் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைக்கலனா இன்றைய பொழுது என்னை பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு என்னை பிழைக்க பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தரும் வாயினால அறிக்கை பண்ணும்போது தேவன் அப்படியே செய்ய வல்லமுள்ளவரா இருக்காரு. தேவ பிள்ளைகளே, என் வஸ்திரத்தினால உங்களை மறைச்சு பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பாருங்களேன், நம்ம மழை வரும்போதோ வெயில் வரும்போதோ நம்ம அம்மாவோட சாரியில அப்படியே மறைஞ்சாப்புல அப்படியே வெயில் படாம மழை படாம பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா அதனால நமக்கு நிறைய வெப்பம் படாம இருக்கலாம், ஆனா கொஞ்சம் வெப்பம் தெரியும். ஆனா அது மாம்ச பிரகாரமான விஷயத்த சொல்றேன். ஆனா நிஜமாலுமே தேவனுடைய வஸ்திரம் இருக்கு பாருங்களேன், அது நம்மளை எப்படி எல்லா இடத்துலயும் எல்லா பிரச்சனைகள் இருந்து எல்லா பாடுகள் இருந்து எல்லா சிறையிருப்புல இருந்து நம்மளை மறைச்சு பாதுகாக்கிறதா இருக்கு. அது வல்லமையான வஸ்திரம். அதனாலதான் பாடுள்ள ஸ்திரீயை கூட விடுதலை பண்றதுக்கு அந்த வஸ்திரத்திலேருந்து வல்லமை புறப்பட்டுச்சான். அப்படிப்பட்ட வஸ்திரத்தை நம்மளை வச்சு மூடி மறைச்சு கூட்டிட்டு போறாரு. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, பரலோகம் வர வரைக்கும் அவரோட வஸ்திரம் நம்ம மேல இருக்கும், நம்மளை மறைச்சு பாதுகாக்கிறதா இருக்கும். முதலாவது அதுக்கு நன்றி சொல்லுங்க தேவ ஜனமே. தேவ ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதியாருக்கும் தேவன் என்ன பண்றாரு, பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இந்நாள் வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அதுக்காக முதலாவது நன்றி சொல்லுங்க தேவ ஜனமே. உங்க கூடாரத்துல உங்களை மறைச்சு கண்மலை மேல உயர்த்துவேன்னு சொல்றாரு. நம்ம கூடாரங்கிறது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் பிசாசான கொண்டுட்டு வந்து வைப்பா. ஏன்னா நம்மளை குற்றப்படுத்துறதும் நம்மளை பாதாளத்துக்கு கூட்டிட்டு போறதும் தேவனோட ஐக்கியப்படாதபடிக்கு நம்ம அழிஞ்சு போறதும் தான் பிசாசோட முதல் நோக்கமா இருக்கு. ஆனா அந்த நோக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் நம்மளை என்ன பண்றாரு, நம்ம இருக்கிற கூடாரத்துல
மறைச்சு கண்மலை மேல உயர்த்துவாராம். அதாவது பரலோகத்துக்கு நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்காரு. நம்ம அவரோட கையில அடங்கி இருக்கணும் தேவ ஜனமே. அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. அவர் சொல்ற வார்த்தையை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்ற இடத்துல பேசி சுவிசேஷத்தை சொன்னா சொல்லி, அதே போல தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போதுதான் அவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா, கூடாரத்துல இருக்கும்போது மறைக்கிறதையும் நம்மளை பாதுகாக்கிறதையும் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நம்மளை கண்மலையின் மேல உயர்த்தணும்னா, அந்த பரலோகத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும்னா இன்னும் நம்ம பரிசுத்தப்பட வேண்டியிருக்கு. தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்காரு. பாவத்தை தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. அவரை போல நல்ல தெய்வம் இல்லவே இல்லை. தேவ பிள்ளைகளே, பாவத்தை முதலாவது அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்காக பாவத்துல எழுதப்பட்ட விஷயம் இருந்ததுன்னா அதை கிறுக்கி போட வல்லமுள்ளவர் அவர் ஒருத்தர் தான். அது மாதிரி உங்களோட பாவங்கள் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பாவத்துல எழுதப்பட்டதெல்லாம் கிறுக்கப்பட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட கூட இருக்காரு. நீங்க கேளுங்க. இந்த இரவு வேளை உங்களுக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு. தேவ சமூகத்துல கெஞ்சுங்க. ஆண்டவரே, நான் செஞ்ச பாவங்கள் இது, நான் அந்த பாவங்கள்ல இருந்து விடுதலையாக விரும்புறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. அது மாத்திரம் இல்ல, என்னோட பாவங்கள் உங்களால நினைக்கப்படாம போக தேவன் உதவி செய்யுங்க. நாங்க இந்த பாவத்திலிருந்து என்னன்றைக்கும் வெளியில வரவங்களா இருக்கணும். இந்த பாவம் எங்களுக்கு இனி வரவே கூடாது, நாங்க இந்த பாவத்தை செய்யவே கூடாதுன்னு நீங்க அறிக்கை பண்ணி தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. அது மாத்திரம் இல்ல, திரும்பவும் ஆனா இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுங்க தேவ ஜனமே. இன்றைய பொழுது கொடுக்கிற வாய்ப்பு ரொம்ப அருமையான வாய்ப்பு. ஆனா இதுல நீங்க மன்னிப்பு கேட்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப அதே பாவத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்யக்கூடாது தேவ ஜனமே. இது தேவனுடைய எச்சரிக்கை. அதனால இந்த ராத்திரி வேலையான ஜெபம் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும். அதனால ஒவ்வொரு முழங்கால் படி போட்டு அந்த வசனம், ரோமர் எழுதின சுவிசேஷம் 15:7 சொந்தமாகும் வேண்டிக் கொள்ளுங்க. கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டது போல நம்மளும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளணும்னு இருதயத்துல சொல்லுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மளுக்கு சொந்தமாகும். பிள்ளைகளை கேட்டதுக்காய் சோத்திரம். சின்ன ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை முடிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிற ராஜா, கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் எங்களை கண்மணியும் போல காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே சோத்திரம், எங்களை நல்ல கனி கொடுக்கிற மரங்களை போல வளர்த்து வார்வமானதுக்காய் ஸ்தோத்திரம். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வஸ்திரங்களால எங்களை மறைத்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகம் வரைக்கும் பாதுகாத்து வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கூடாரத்தின் மறைவில் எங்களை பாதுகாத்து கண்மலை மேல உயர்த்த நீங்க திட்டம் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பாவம் எங்களோட வாழ்க்கையில இன்றையிலிருந்து கிறுக்கப்பட்டு போட போறதுக்காய் ஸ்தோத்திரம். அது எங்க வாழ்க்கையிலிருந்து எடுபட்டு போறதுக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் நாங்கள் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு எங்களை மறைத்து பாதுகாக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இது எல்லாவற்றையும் செய்வீர்னு விசுவாசிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அனுகிரகத்தை கொடுப்பீராக. நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தை தொடுவதாக, இதயத்தை திருப்பதாக, அந்த திறந்த இருதயத்தில் இந்த வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளாக எழுதப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து செபிக்கிற ஏக மனதையும் ஒருமனப்பாட்டையும் கொடுத்ததுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, மீண்டும் சந்திப்போம். God bless you.